வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். போலீஸ் விளக்கம். கோலாலம்பூர் தமான் துன் டாக்டர் இஸ்மாயிலில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் அத்துமீறி நுழைந்து சலசலப்பை ஏற்படுத்திய நபர் ஒரு மனநோயாளி என்று போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். அந்த நபர் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து மனநல பாதிப்பில் உள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று பிரிக்வில்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கு மஷரிமான் கு மஹ்மூத் தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை அதிகாலையில் நபர் ஒருவர் பள்ளிவாசலில் நுழைந்த காட்சியை கொண்ட 2 நிமிடம் 46 வினாடிகள் ஓடக்கூடிய காணொலி ஒன்று இன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவது தொடர்பில் விளக்கம் அளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு கூறினார். கோலாலம்பூர் ஜலான் யூதான் பகுதியில் இருப்பிடத்தை கொண்ட 25 வயதுடைய அந்த நபரின் பின்னாலேயே அவரின் குடும்பத்தினரும் வந்துள்ளனர். அந்த நபர் பள்ளிவாசலில் சலசலப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அவரை பள்ளிவாசலில் இருந்தவர்கள் கட்டுப்படுத்தியதாக ஏசிபி கு மஷரிமான் குறிப்பிட்டார். பண்டாசன்வையில் புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்ட நிகழ்வில் 4 மரணம் அடைந்ததற்கு போதை மாத்திரைகள் உட்கொண்டது காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுவதாக சிலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் உமர் கான் தெரிவித்துள்ளார். ஆக்சசி போதைப் பொருளை உட்கொண்டதன் விளைவாக அவர்கள் மரணம் அடைந்திருக்கலாம் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று டத்தோ ஹுசேன் உமர் குறிப்பிட்டார். இறந்த 4 பேரை தவிர பாதிக்கப்பட்ட மேலும் 3 நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் போதை மாத்திரைகள் உட்கொண்டதற்கான அறிகுறிகள் தென்பட்டுள்ளதாக டத்தோ ஹுசேன் உமர் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் உயிர் பிழைத்த 3 2 இன்னமும் மருத்துவமனையில் உள்ளனர். ஒருவர் வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தன்னுடைய எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிக்க வேண்டும் என்று கூடுதல் உத்தரவு ஒன்று அரசாணையில் இருப்பதாக கூறப்படும் விவகாரத்தை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவரின் வழக்கறிஞர் பல்ஜித் சிங் சிது கேட்டுக்கொண்டார். உண்மையிலேயே அரசாணை உத்தரவு உள்ளதா இல்லையா என்பதை அரசாங்கம் விளக்கமளிக்க வேண்டும் என்று பல்ஜித் சிங் வலியுறுத்தி உள்ளார். இந்த விவகாரத்தை அரசாங்கம் வெகு விரைவில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். போதைப்பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக சவுதி அரேபியா ஜெட்டாவில் பிடிபட்ட பிரபல மலேசிய நடிகர் ஒருவருக்கு அந்நாட்டில் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பிடிபட்ட அந்த நகைச்சுவை நடிகருக்கு எதிரான விசாரணை நவம்பர் மாதம் தொடங்கியது. அந்த நடிகரின் நன்னடத்தையை பொறுத்து அவர் தண்டனை காலத்திற்கு முன்பே விடுதலையாக வாய்ப்பு உள்ளதாக ரியாதில் உள்ள மலேசிய தூதரகம் தெரிவித்துள்ளது. பத்துமலை திருத்தலத்தில் மேல் குகைக்கு செல்வதற்கு மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நிர்மாணிக்கப்படவிருக்கும் மின் படிக்கட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடீன் ஷாரிக்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதற்கான உறுதிக் கடிதம் சிலாங்கூர் மாநில அரசு இம்மாதம் 19ஆம் தேதி வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி பத்துமலை திருத்தலத்திற்கு சிறப்பு வருகை புரிந்த மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடீன் ஷாரி தந்துள்ள வாக்குறுதிக்கு தேவஸ்தானம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறும் பூமி பூஜைக்கு பின்னர் கட்டுமான பணி தொடங்கும் வேளையில் அடுத்த 2026ஆம் ஆண்டு தைப்பூச விழாவிற்கு முன்னதாக மின் படிக்கட்டுகள் நிர்மாணிக்கும் திட்டம் நிறைவடையும் என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். 25 நம்ம எஸ்கலேட்டருக்கு வரக்கூடிய சாமி கூட போகிறோம், பூமி பூஜை நடத்த போகிறோம். இது நாம என்னதான் நடத்த போகிறேன். நம்மளுடைய இதுக்கு மற்றவர்களை கொண்டு வந்து நடத்துவது நன்றாக இருக்காது, மற்ற இனத்தவர்களை கொண்டு வந்து நடத்துவது சரியாக இருக்காது. அதனால் அந்த பூஜை நடைபெறவிருக்கின்றது 25 ஜனவரி. தான் ஸ்ரீ நடராஜா தலைமையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ என் சிவகுமார், செயலாளர் சேதுபதி, பொருளாளர் டத்தோ பி அழகன் உட்பட தேவஸ்தானத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்ச்சியில் 4 மரணம் அடைந்ததை தொடர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நிறுவனமான பிங்க் ஃபிஷ் போலீஸ் துறையினருக்கு ஒத்துழைப்பு நல்கி வருகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாசன்வியில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 4 மரணம் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு வெளியே நிகழ்ந்ததாக அது குறிப்பிட்டுள்ளது. வருகையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தங்கள் நிறுவனத்தின் முதன்மை கடமையாகும் என்று அது தெரிவித்துள்ளது. கம்போடியாவிலிருந்து 30 கிலோ எடை கொண்ட பழங்களை கொண்டு வந்ததற்காக ஆடவர் ஒருவர் கொத்தபாரு சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா விமான நிலையத்தின் நுழைவாயிலில் கைது செய்யப்பட்டார்.
30 வயது மதிக்கத்தக்க அந்த நபரை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்ட போது செல்லத்தக்க ஆவணமின்றி அந்த பழங்களை அவர் கொண்டு வந்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த நபர் தனது துணிப்பெட்டியில் 700 ரிங்கிட் மதிப்புள்ள பழங்களை மறைத்து வைத்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து உறுதி கடிதமின்றி பழங்களை கொண்டு வருவது குற்றமாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். விதவை பெண் ஒருவர் 5 நபர்களால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். தவாவில் உள்ள ஒரு ஹோட்டல் முன்புறம் கடந்த திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். திருமணமான ஆடவர் ஒருவருடன் தொடர்பில் இருந்ததை தொடர்ந்து 36 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் தனி நபர்களால் தாக்கப்பட்டுள்ளதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று தவா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜஸ்மின் ஹுசைன் தெரிவித்தார். தாம் நேசித்த நபர் திருமணமானவர் என்பது பின்னரே தமக்கு தெரிய வந்துள்ளதாக அந்த பெண் தமது தற்காப்பு புகாரில் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மின்சார சுவிஸ் பெட்டியில் தீப்பிடித்த சம்பவத்தை தொடர்ந்து கோலாலம்பூர் KLCC LRT டிரான்சிட் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:15 மணிக்கு ஏற்பட்ட தீச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த LRT ரயில் நிலையத்திற்கு ஜலான் துன் ரசாக் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த வீரர்கள் விரைந்ததாக அதன் உயர் அதிகாரி முகமது அசீமின் முகமது ஜஹீடி தெரிவித்தார். எனினும் வீரர்கள் விரைவதற்குள் ஆபத்து அவசர உதவி பணியாளர்கள் மூலம் தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதாக அவர் குறிப்பிட்டார். துவாரான் ஜலான் கம்போங் இண்டாவில் 2 வாகனங்கள் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் மரணமுற்ற வேளையில் மேலும் 2 படுகாயம் அடைந்தனர். இன்று காலை 7:39 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் கடுமையான காயங்களுக்கு ஆளான 24 வயது நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். மேலும் 2 பலத்த காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள வேளையில் இதர 3 சொற்ப காயங்களுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.